நான் ஜெயிலுக்குள்ள இருக்கேன் சார், நான் போய் இன்னொருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட முடியுமா? முடியாது. அப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கிறவனுக்கெல்லாம் ஜாமீன் கையெழுத்து போடணும்னா ஜெயிலுக்குள்ளே வராத ஒருத்தர் வெளியில கையெழுத்துட்டு வரணும். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரா. கொஞ்சம் அவரை உணர்ந்து பாடுங்க எல்லாருமே. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரா. நீரே என் தேவன், நீரே தேவன், நீரே ஜீவன், நீரே ஞானம், நீரே எல்லாம். நீரே தேவன், நீரே ஜீவன், நீரே ஞானம், நீரே எல்லாம். நீரே நான் வேறல்ல. ஆமென். நான் இருவரும் ஒருவரானோம். நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், வாய் திறந்தால் நீர் பேசுவீர். நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், வாய் திறந்தால் நீர் பேசுவீர். தேவனாகியே என்னில் வாழ்பவரே. எல்லாரும் சொல்லுவோம். Worship the Lord, worship the Lord, worship the Lord. என்னில் வாழ்பவரே. ஆமென். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். முன்பு தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, not by your fasting, not by your 40 days prayer, not by your self righteousness, but by the love of God, but by the crucified Christ. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் பிதாவுக்கு சமீபமாகி விட்டீர்கள். அந்த இரத்தம் தான் உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. கை தட்டுங்க அவருக்கு. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். அவர் சொன்னாரு நீ தப்பு பண்ணிட்டீன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து எனக்கு அடி. அந்த இரத்தத்தினாலே உன் பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. இது நிழல், ஆனால் நிஜம். இயேசு வந்து உன் இரத்தத்தை என்ன செய்வார்? மன்னிப்பார்னார். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, எனக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் நான் கொடுக்கும்போது அந்த ஆட்டுக்குட்டி எப்படி ஆட்டுக்குட்டியா இருக்கணுமா? பழுதே இல்லாத ஆட்டுக்குட்டியா இருக்கணுமா? அதுவே ஜாமீன்ல கையெழுத்து போட்டுட்டு வர ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் என்ன செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? நான் ஜெயிலுக்குள்ள இருக்கேன் சார், நான் போய் இன்னொருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட முடியுமா? முடியாது. அப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கிறவனுக்கெல்லாம் ஜாமீன் கையெழுத்து போடணும்னா ஜெயிலுக்குள்ளே வராத ஒருத்தர் வெளியில கையெழுத்துட்டு வரணும். பூமியில எவனும் இன்னொருத்தனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடவே முடியாது. ஏன்னா 50 பேர் உள்ள இருக்கிறோம். அப்ப பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி. எனக்கு என்னன்னா அது ஒரு ஆச்சரியம். அவர் சொன்னாரு, நீ ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து நீ வெட்டினா அந்த ரத்தத்துல உன் பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொன்னவரு, நம்ம பாவத்துக்கு இந்த ஆட்டுக்குட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆட்டுக்குட்டியை அவரே அனுப்புனாரு. பாருங்க, ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான். அந்த பையனுடைய அவன் வந்து வீட்டில் இருக்கும்போது அந்த பையனுக்கான பலிக்கு அவங்க அப்பா தான் காசு கொடுத்து பலி. அப்ப எவ்வளவு பெரிய தேவனை! எனக்கு பலியினாலே பாவத்தை மன்னிக்கிறதும் இல்லாமல் அந்த பலிக்கான ஆட்டுக்கான செலவு, ஆடு எல்லாத்தையும் அவரே கொடுத்து, ஏண்டவரே ஹீ இஸ் த அல்ஃபா, ஹீ இஸ் த ஒமேகா, அவரே கொடுத்தாரு, அனுப்பிச்சு விட்டாரு. இயேசு சொன்னாரா, இதோ வருகிறேன்னாரா. அந்த இரத்தத்தினாலே நாம் சமீபமானோம். நியூ கவனன்டோட மிகப்பெரிய பிளெஸிங் நீங்கள் அவரோடு கூட இருக்கிறீர்கள் என்கிற உணர்வில் வாழ்வதுதான், என்கிற உண்மையில் வாழ்வதுதான். உங்களால் உணர முடியாவிட்டாலும் அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஆமென், ஆமென். அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை நீங்க நம்பிட்டீங்கன்னா நீங்க உலகத்தையே ஜெயிச்சிட்டீங்க.